சேனல் சுருமன் சேனல். இன்றைக்கி வந்து உங்களோட லெஜெண்ட் ஆஃப் கேமிங் தான் இங்கே இருக்கேன். இன்றைக்கி தான் பார்க்க போகிறோன்னா கஸ்டம் டோட்டம் தான் பார்க்க போகிறோம். நீங்களே எது வேணால் செஞ்சுக்கலாம். ஜாவா பிளேயர்ஸ் வச்சுருப்பாங்க நிறைய, க்ரௌன் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸு, பெரிய பெரிய பிவிபி யூடியூபர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் பெட்ராக் எடிஷனில் இருக்கா கேட்டிங்கன்னா அது இருக்காதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஜாவா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் பெட்ராக்குக்கும் இருக்குது. நான் வந்து ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சேன், அதில் போய் பார்க்கலாம், வாங்க போயிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நான் இப்போ வந்து டான்ஜிரோ ஸ்கின்னில் இருக்கிறதால நான் டான்ஜிரோவை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு ஒன்று யூசர் நேமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது இல்லைனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, நம்ம வந்து ஆப் உள்ள போய் பேசலாம். சரி, இதான் ஆப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கின் டு டோட்டம் எம்சிபி போட்டுடலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே வந்துடலாம். இதோ உள்ளே இப்போ வந்து இங்கே வந்தோடனே நீங்கள் வந்து சாதா ஸ்கின்னு வெறும் இதுக்கு மட்டும் பார்க்கலாம். ஸ்டீவ் ஸ்கின்னு பார்க்கலாம். ஆனால் ஸ்டீவ் ஸ்கின் வேணும்னா நீங்கள் போட்டுடலாம். இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, enter your Java username or skin fill below and check whether you want a overlines display or not, then press submit. ஒன்று ஜாவாவில் இருக்கிற யூசர் நேம். நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு பெட்ராக் வேணும்னா ஜாவா, இப்போ நான் ஜாவா, நீங்கள் வந்து ஜாவா பார்த்துருக்கீங்க, எனக்கு வந்து நான் பெட்ராக் விளாட மாட்டேன், ஜாவா தான் விளாடுவீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவா யூசர் நேம் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். இதோ பெட்ராக்காக இருந்தாலும் நீங்கள் யூசர் நேம் போட்டுக்கலாம். யூசர் நேம் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லைனா நேம் எம்சி போட்டு நீங்கள் போகலாம். நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது நேம் எம்சியை பார்த்துடலாம். கேஸ், நான் நேம் எம்சின்னு பண்ணுறேன். அதே அதோட நேமை பற்றி சொல்லுது. நேமோட எம்சி தான். நீங்கள் உள்ளே போய்ட்டால் உங்களுக்கு வந்து மைன்கிராஃப்ட் கேப்ஸு அதான் பின்னாடி தொங்குமே, அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து நேமு இல்லைனா ஐடி இல்லைனா சர்வர் ஸ்கின்னு அந்த மாதிரி போடலாம். நான் இங்கே வந்து நேம் போட்டேன்னா ஸ்கின் வரும். நீங்கள் வந்து என்ன நேம் வர்றோமோ இங்கே போட்டுக்கோங்க. இது வந்து ஜாவாக்கும் பெட்ராக்குக்கும் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வர்றத எனக்கு வந்து அந்த மாதிரி கஷ்டப்படாமல் எனக்கு வந்து இந்த ஃபைல்ஸை சூஸ் பண்ண இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைலை சூஸ் பண்ணணும். கைஸ், இதோ வந்தாச்சு. உள்ள ஃபைல் உள்ளே போனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் என்ன ஃபைல்னு. நான் வந்து ஃபைல்ஸ் உள்ளே போயிருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஸ்கின் வந்து டான்ஜிரோ. நான் நல்லா கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அது வந்துச்சு. ஆனால் நீங்கள் ஜாவாவாக வந்தால் இந்த ஸ்டெப்பை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஜாவாவாக இருந்தால் நீங்கள் ஜாவான்னு போடணும். பெட்ராக்னு போடணும். பெட்ராக் போட்டாச்சா? ஜாவானா நீங்கள் என்ன வெர்ஷன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது வெர்ஷன்ஸு, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பெட்ராக்னா எந்த வெர்ஷனும் தேவையில்லை, எந்த வெர்ஷன் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு 1.16 அந்த மாதிரி அதுக்கு மேலே தான் இதாக இருக்கும். இப்போ வந்து பேக்கை லோடு பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டப்புன்னு ஜிப்புன்னு அமுக்கிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் வந்து மொபைல் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரீநேம் ஜிப் அடிச்சிடணும். அடிச்சிட்டிங்கன்னா அதை ஏதாச்சும் கிளிக் பண்ணி இப்படி போயிடணும். இப்போ மைன்கிராஃப்ட் உள்ள போகுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்கின்னோட இது வந்துச்சு, இப்படி காமிக்குது. நான் வந்து அமுக்குறேன். செட்டிங்ஸ் உள்ள போனோடனே நீங்கள் வந்து குளோபல் ரிசோர்ஸஸ் பேக் உள்ள போயிட்டோன்னே நீங்கள் வந்து கிளிக் பண்ணோம். -டோட்டன்னு காமிக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, -டோட்டன்னு காமிக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து அது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். வெளியே வந்தோடனே நான் வந்து உள்ளே போயிட்டேன்னு இதோ உள்ளே போயிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டோன்னே பார்க்கலாம்.
இதோ இங்கே பாருங்கள் என்னோடய ஸ்கின்னு. நீங்கள் ஃபஸ்ட்டும் வந்து இந்த டோட்டம் தான் பார்த்துருப்பீங்க, சாதா ஓல்டு டோட்டம் மாதிரி பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த பேக் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து நான் வச்சுருக்கிறது வந்து என்னோடய ஸ்கின்னு டான்ஜரோ ஸ்கின்னு டோட்டமாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஜாவா இல்லைன்னா இதுக்கு போகலாம். முக்கியமாக சொல்ல வந்துட்டேன் பாருங்கள். நான் திருப்பியும் என்னோடய இதுவில் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒன்று மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஷோ ஓவரால். இப்போ வந்து நான் திருப்பியும் அதே மாதிரி தான் இது என்ன நடக்கும்னா, இப்போ நான் இங்கே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஓவரால் இப்படி இருக்கா. இப்போ வந்து நான் இது எடுத்தேன்னா அந்த முடி முன்னாடி இருந்தது போயிடுச்சு. இது வந்து பார்த்துறீங்களா? இப்போ ஜாவா பிளேயர்ஸ்க்கு இது தெரியும், ஹேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் டேப் அமுக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பெட்ராக் பிளேயருக்கு டேப் அந்த மாதிரி தான் இல்லை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த முடி முன்னாடி இருக்கிற முடி வேணும்னா இல்லைனா வேணாமா பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேணாம்னா வச்சுக்கலாம். ஆனால் இப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இல்லை வேறு மாதிரி ஸ்டெப்ஸுக்கு வராங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 3D டோட்டம்ஸ் 3D டோட்டம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். 3D டோட்டம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.